இந்த 2 கொஸ்டின்ஸ நாம இப்படி ஆன்சர் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் ஹர் நேம்? இதுல முதல் கொஸ்டின் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் யுவர் நேம்? உங்களோட பெயர் என்ன? இல்லையா? ஸோ இப்ப நான் என்னோட பெயர் சொல்லும்போது, மை நேம் இஸ் விஷ்ணு, மை நேம் இஸ் விஷ்ணு அப்படி சொல்லுவோம். 2வது கொஸ்டின் நாம இப்படி ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு, ட்ரிக் இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் எப்படி வந்தது? மை நேம் இஸ் விஷ்ணு. 2வது கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணும்போது நாம இந்த சேம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரோட சேம் பேட்டர்ன் நாம ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியானது. ஆனா செகண்ட் கொஸ்டின் என்ன? 2வது கொஸ்டின் என்ன? வாட் இஸ் ஹர் நேம்? இல்லையா? வாட் இஸ் ஹர் நேம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாம எப்படி ஆன்சர் பண்ணோம்? மை நேம் இஸ் விஷ்ணு, மை நேம் இஸ் விஷ்ணு. 2வது கொஸ்டினும் சேம் பேட்டர்ன் தான். ஆனா அந்த கொஸ்டின் என்ன? அந்த கொஸ்டின் ஒரு தடவை கூட ரீட் பண்ணுங்க. வாட் இஸ் ஹர் நேம்? வாட் இஸ் ஹர் நேம்? ஸோ அதோட ஆன்சர் நாம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நாம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? மை நேம். அந்த மாதிரி செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? அவளோட பெயர். அப்படிதான் நாம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அவளோட பெயர் சொல்லும்போது அந்த கொஸ்டின்லேயே அதுக்கான ஆன்சர் இருக்கு. வாட் இஸ் ஹர் நேம்? ஸோ அவளோட பேர் சொல்லும்போது ஹர் நேம் இஸ் எம்மா. அவளோட பேர் எம்மா தான். ஸோ எப்படி வரும்? ஹர் நேம் இஸ் எம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினோட 2 ஆன்சர்ஸுக்குமே சேம் பேட்டர்ன் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? மை நேம் இஸ் விஷ்ணு. 2வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஹர் நேம் இஸ் எம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன வந்தது? மை நேம். செகண்ட் கொஸ்டினில் ஹர் நேம். 2த்துக்குமே சேம் பேட்டர்ன் தான் பார்த்தீங்களா? மை நேம் இஸ் விஷ்ணு, ஹர் நேம் இஸ் எம்மா. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. அந்த மாதிரி வாட் இஸ் ஹிஸ் நேம்? அவனோட பெயர் என்ன? அது எப்படி நாம ஆன்சர் பண்ண முடியும்? ஜஸ்ட் கம்பேர் பண்ணி திங்க் பண்ணுங்க. அது காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் யோசிங்க. அந்த ஆன்சர் எப்படி வரும்னு யோசிங்க. வாட் இஸ் ஹிஸ் நேம்? அவனோட பெயர் என்ன?